Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு vegetable Hakka Noodles தான் செய்ய போறோம். சோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை என்னோட சேனலை நீங்க subscribe பண்ணலனா ப்ளீஸ் கொஞ்சம் subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நான் வந்து noodles செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் எல்லா பொருளும். சோ இதெல்லாம் கட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் பாத்தீங்கன்னா கொடமிளகாய் இதெல்லாம் வந்து பாதியா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயமும் பாதி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒரு 1/4 கிலோ முட்டைகோஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹக்கா நூடுல்ஸை வந்து ரெண்டா உடைச்சு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இருந்தா போதும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இதே மாதிரி உடைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக விடணும். ரொம்ப கரெக்டாக வைக்கக்கூடாது. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுக்குன்னா அப்போ தான் தனித்தனியாக உதிரியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். அதனால தான் இப்போ தண்ணி நம்ம நிறையா ஊற்றும் போது அது வேகிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அதே டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது. ஸோ அந்த வெந்து வரும்போது அதில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் அந்த இதெல்லாம் வந்து தனியாக வந்துடும், ஒரு கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ இதில் ஒரு 6 நிமிஷம் 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதை எடுத்து வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து வெஜ் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வந்து வெந்துருச்சு. இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு. இதை அப்படியே விட்டிங்கன்னா ஆறி நல்லா உதிரியாக வந்துடும் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து பேன் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் எப்போவுமே நூடுல்ஸ் செய்கிறப்போ கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கீழே அந்த ஆனியன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பதிலாக அதை போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கு அப்புறமா வதக்கிறதுங்கிறது ரொம்ப அப்படியே போட்டு வதக்கிறது இல்லை, சும்மா லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து கொடமிளகாய் இது வந்து பாதி தான் கட் பண்ணி நீளமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நிறைய 3 விதமான இது எடுத்திருக்கேன். இது வந்து எல்லோ கலர் கொடமிளகா தான், இதுவுமே பாதி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரெட் கலர். ஸோ நான் 3 கலரில் எடுத்திருக்கேன். எல்லாமே பாதியாக எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு வதக்கிடலாம். ஜஸ்ட் லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கொடமிளகாலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயம் அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். வெங்காயம் நிறைய போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. சின்ன சைஸாக இருந்தால் 1 போடுங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு பாதி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கிற அளவுக்குலாம் ரொம்ப வதங்கி போகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. லைட்டாக ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸை நான் வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை ரொம்ப மெல்லிஸாக அழகாக எடுத்து கட் பண்ணிக்கேன் நீளமாக. ஸோ இதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாமே பார்க்கவே கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதையுமே ஒரு பெரட்டி வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இதில் போட்டுடலாம். எப்போவுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு நூடுல்ஸ் எடுக்கிறோமோ அது அளவுக்கு வெஜிடபிள்ஸும் இருக்கணும். நிறைய வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணல, ஒன்லி கேரட்டும் கோஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். 3 கலரில் கொடமிளகா எல்லாமே பாதியாக. அப்புறம் முட்டைகோஸ் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதை அதிகமாக எடுத்திருக்கேன். எப்படியும் அது ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும், ஒரு 300 கிராம் வரைக்குமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதையுமே ஒரு வதக்கி விட்டுரும். எதுவுமே ரொம்ப வேக விடக்கூடாது. ஜஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான் வதக்கணும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் போகும்போது தனியாக விற்கிது ஹக்கா நூடுல்ஸ்னு. ஸோ இது வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நல்லாவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஆல்ரெடி நான் வேக வைக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பிளாக் பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அருமையாக நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஏன்னா நான் ஒயிட் பெப்பரும் ஆட் பண்ணி செஞ்சு பார்த்துருக்கேன், எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்குது. இதையும் போட்டு நல்லா வதக்கினா கிளறி விட்டுட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு
சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக, அவ்வளோதான். வேறு எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. இது 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நூடுல்ஸை சேர்த்துடலாம். சும்மா ஒரு கிளறி விட்டுட்டு அவ்வளோதான். மொத்தமே இது வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே தான் எல்லாத்தையுமே நான் வதக்கி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதை போட்டுடலாம். போடும்போது அப்படியே நம்ம கொட்டாமல் நம்ம கையால் எடுத்து அப்படி உதிர்த்து அப்படி போட்டு விட்ருவோம். பாருங்கள், நம்ம நூடுல்ஸ்லாம் நல்லா உதிரியாக நல்லா இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு கிளறி எடுத்துட வேண்டியது தான். ஸோ நம்மளுடைய வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை போட்டோன்னே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கிளறி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குலாம் நமக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அந்த பேன் இருக்கும், அந்த கைப்பிடியோடு வச்சு அப்படி தூக்கி போட்டு திருப்பி போடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் இதே போல் ஒரு கரண்டி வச்சு நம்ம திருப்பி தான் விடணும். ஸோ இதே போல் திருப்பி எடுத்துக்கலாம். லைட்டாக இதை மாதிரி தூக்கி இப்படி ஒரு மாதிரி திருப்பிட்டு என் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் என்ன, நம்மளும் வீட்லேயே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு திருப்பியாச்சு. ஸோ இதை வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அருமையாக வந்துருச்சு, நூடுல்ஸ் சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதை வந்து வேறு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை அழகாக தூவி விட்டுறலாம். ஸோ நம்மளுடைய வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் வந்து அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துருங்க. ஓகே, பாய், see you.